Hello friends, welcome back to my channel Jay's Cooking Gallery. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான பூண்டு குழம்பு ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு இன்னைக்கு ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து உரிச்சு கட் பண்ணி வச்சிருக்கேன். 10 ல இருந்து 15 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து வச்சிருக்கேன். இத ஒரு 1/4 மணி நேரம் பக்கம் தண்ணி ஊத்தி ஊற வச்சு நல்லா கரைச்சு ஃபில்டர் பண்ணி புளி தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 3 ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட குழம்பு மிளகாய் தூள் எடுத்து வச்சிருக்கேன். இது வீட்லயே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தான். உங்களுக்கு குழம்பு மிளகாய் தூள் ரெசிபி வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, வீடியோ அப்லோட் பண்றேன். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பேஸ்ட் எடுத்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு. குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் ரெடி பண்ணியாச்சு. இப்போ குழம்பு பண்றதுக்கு அடுப்புல ஒரு கடாய் வச்சுக்கலாம். வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். புளிக்குழம்பு பூண்டு குழம்பு எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் கிட்ட கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த நல்லெண்ணெயில் பூண்டு வதங்குறப்போ டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா கோல்டனாக வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இதில் சேர்த்துக்க போகிறோம். சில பேர் தக்காளி சேர்த்துப்பாங்க. அப்படின்னா இந்த ஸ்டேஜில் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு புளி தண்ணியை கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா பொடியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் கரைச்சி விட்டுக்கலாம். நம்ம புளி தண்ணி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் கூட இந்த மசாலா பவுடரை கரைச்சிட்டு கூட இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம புளி தண்ணி மட்டும்தான் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இந்த குழம்பு பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது நல்லா கொதித்து வற்றி வர அளவுக்கு இதை நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. சம்டைம்ஸ் பிகினர்ஸ் ட்ரை பண்ணுறப்போ புளிப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா கடைசியாக கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் வெல்லம் சேர்த்துக்கோங்க. அது டேஸ்ட்டை ஈவனாக பேலன்ஸ் பண்ணிடும். இப்போ குழம்பு நல்லா வற்றி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. சூப்பரான பூண்டு குழம்பு சுவையாக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் அடுத்த நாள் சூடு பண்ணி சாப்பிட்றப்போ இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.